നമ്പർ 3, മൂന്നാമதாக എരിഹോ. எரிகோ. ஹல்லேலூயா. ജോഷുവയുടെ പുസ്തകം 2:20. யோசுவாவின் புத்தகம் 2:20. അവിടെ ഇങ്ങനെ എഴുതിയിരിക്കുന്നു. ஆமென். அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. കാഹളം ഊതി. ஆமென். எக்காலத்தை ஊதினார்கள், പട്ടണത്തെ പിടിച്ചു. பட்டணத்தை பிடித்தார்கள். എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ഇന്നത്തെ ആരാധനയിൽ നമ്മൾ കാഹളം ഊതും. இன்றைய ஆராதனையில் நாம் எக்காலத்தை ஊதுவோம். ഡിക്ലർ ഇന്നലെ വരെ ഊതിയത് പോലെ അല്ല, நேற்று வரையில் ஊதினது போல அல்ல. ഇന്നത്തെ ഊത്തൊരു ഊത്ത് തന്നെയാണ്. இன்றைக்கு ஊத போகிற ஊது அது பெரிய ஊதா தான் இருக்கும். ഇന്ന് നീ ഊതുമ്പോൾ, இன்றைக்கு நீங்க ஊதும்போது മതിലുകൾ ടക്ക് ടക്ക് ടക്കാന്ന് മറിയാൻ പോവുക. சுவர்கள் டக்கு டக்கு என்று விழ போகிறது. സകല കാരാഗ്രഹങ്ങളും ഇന്ന് രാത്രി ഇടിഞ്ഞു വീഴും. சகல சிறைச்சாலைகளையும் இந்த இரவில இடிந்து விடும். You are the jail breaker. நீங்கள் தான் சிறைச்சாலையை உடைத்து போடுகிறவர். You are the jail breaker. മോശ ചെങ്കടലിന് മുമ്പ് കൈയും കെട്ടി നിന്നപ്പോൾ കർത്താവ് പറഞ്ഞു, மோசே செங்கடலுக்கு முன்பதாக கையை கட்டி நின்றபோது கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், டேய் டேய் നീ ഒരു ജെസിബി ആണ്, நீ ஒரு ஜேசிபியா, എന്റെ കൈ അങ്ങോട്ട് ഫ്രണ്ടിലോട്ട് വെക്ക്. உன் கையை கொஞ்சம் நீட்டுப்பா. മനസ്സിലായോ? ജെസിബിക്ക് ഒരു കൈയില്ലേ? ஜேசிபிக்கு ஒரு கை இருக்குல, അതങ്ങോട്ട് നീട്ട്. அதாங்க நீட்டு. അവൻ അങ്ങോട്ട് നീട്ടിയത് அவன் அங்க நீட்டின போது കിടക്കുന്ന നാഷണൽ ഹൈവേ, இதோ ஒரு நேஷனல் ஹைவே. കരമടിച്ചു പറ, கைகளை தட்டி சொல்லுங்க. അപ്പുറത്ത് ഇപ്പുറത്ത് തട്ടിപ്പോകാനല്ല, அங்கேயும் முட்டி நெருங்கி போக அல்ல, വിശാലമായ ഒരു വഴി, விசாலமான ஒரு பாதை. ദൈവം നിനക്ക് വഴി തുറക്കുമ്പോൾ தேவன் உனக்காக ஒரு வழியை திறந்தார். ഇടുക്കവും ഞെരുക്കമുള്ള വഴിയല്ല, இடுக்கமும் நெருக்கமுமான வழி அல்ல, വിശാലമായ ഒരു വഴി, விசாலமான ஒரு பாதை ദൈവം തുറക്കുകയായി. தேவன் இந்த இரவிலே திறக்கிறார். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് കരങ്ങളെ ഉയർത്തി ദൈവത്തെ തുതിப்போம். അമ്മ എരിഹോ, எரிகோ യുദ്ധത്തിന്റെ സ്ഥലം, யுத்தத்தின் இடம். എബ്രായർ 11:30. எபிரேயர் 11:30. എങ്ങനെയാ യുദ്ധം ചെയ്യേണ്ടത്? எப்படி யுத்தத்தை செய்ய வேண்டும்? പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். 7 പ്രാവശ്യം 7 മുறை അവർ യെരൂശലേം ചുറ്റി ആരാധിച്ചപ്പോൾ, அந்த எரிகோவை சுற்றி அவர்கள் ஆராதித்த போது இடிஞ்சு, அது இடிந்து விட்டது. ഞാൻ ഇന്നൊരു പ്രൊഫറ്റിക്കൽ ഒരു ഡിക്ലറേഷൻ ചെയ്യുക. நான் தீர்க்க தரிசனமாய் நான் பிரகடனப்படுத்தி சொல்கிறேன். ദൈവാത്മാവ് പ്രേരിപ്പിക്കുന്നവരെ, தேவ ஆவியானவர் யாருக்கெல்லாம் ஏவுதலை கொடுக்கிறாரோ, ഇതിന്റെ ചുറ്റിൽ ഒരു 7 വട്ടം ഓടി നോക്ക്. இதுல சுற்றிலும் உங்க 7 முறை ஓடி பாருங்க. നീ ഇംഗ്ലണ്ടിൽ പോകും, நீங்க இங்கிலாந்துல போவீங்க, അയർലൻഡിൽ போவீங்க. ഞാൻ ഓടി, സത്യം நான் ஓடுனேன். ഒരു പാസ്റ്റർ പ്രസംഗിച്ചപ്പോൾ ഞാൻ ഇറങ്ങി ഓടി. ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணின போது நான் இறங்கி ஓடிட்டேன். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഇന്ന് ദൈവം കട ദൈവം രാജ്യത്തിന്റെ വാതിൽ പടപട തുറക്കുകയാണ്. இன்னைக்கு தேவன் ஆமென் படபடவென்று கர்த்தர் தேசங்களில் வாசலை திறக்கிறார். Are you ready? ஆயத்தமா? നാണക്കേടുള്ളവനെ ദൈവത്തിന് ഉപയോഗിക്കാൻ പറ്റത്തില്ല. ஓ வெட்கப்படுகிறவங்களை கர்த்தரால் பயன்படுத்தவே முடியாது. നാണക്കേടില്ലാത്ത ആരെങ്കിലും ഇതിനകത്തുണ്ടെങ്കിൽ, வெட்கப்படாம யாராவது இதற்குள்ள இருந்தா, നീ പാകിസ്ഥാനിലും പോയി ശുശ്രൂഷ ചെയ്യും. நீங்க பாகிஸ்தானுக்கே போய் ஊழியம் செய்வீங்க. കരങ്ങളെ അടിച്ചു പറ, கைகளை தட்டி சொல்லுங்க. ശക്തിയോടെ കരം അടിച്ചു പറ. பலமாய் கைகளை தட்டி சொல்லுங்க. നിനക്ക് പോകാൻ കഴിയാത്ത ഒരു സ്ഥലം കാണത്തില്ല. நீ போகவே கூடாத ஒரு இடமும் உனக்கென்று സകല രാജ്യത്തിൽ നീ കാലോട്ടും. எல்லா தேசங்களிலும் உன் கால் விதிக்கப்படும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. 1 കൊരിന്ത്യർ 10 പറയുന്നു, 2 കൊരിന്ത്യർ 10:4 പറയുന്നു, 2 கொரிந்தியர் 10:4 சொல்லுங்க. പൗലോസ് പറയുന്നു, பவுல் சொல்கிறார், എന്റെ പോരിന്റെ ആയുധം என்னுடைய போர் ஆயுதங்கள் ജഡീകമല്ല, அது மாம்சத்துக்கேற்றவை அல்ல, കോട്ടയെ ഇടിക്കാൻ എന്റെ കയ്യിൽ ശക്തിയുണ്ട്. அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு என் கையில தேவ பலன் இருக்கிறது. പൗലോസ് പറയും, அவன் சொல்லுவா, കോട്ടകളെ, എനിക്ക് വിരോധമായി വരുന്ന കോട്ടകളെ, எனக்கு விரோதமாய் வருகிற அரண்களை ഇന്ന് രാത്രി ഞാൻ ഇടിക്കും. இந்த இரவை நான் நிர்மூலம் பண்ணுவேன். ஆமென். ഹല്ലേലൂയ. അപ്പോൾ എത്ര സ്ഥലം ഓവർകം ചെയ്തു എലീശ? அப்ப எத்தனை இடத்தை எலிசா மேற்கொண்டார், ஓவர்கம் பண்ணினார்? ഗിൽഗാൽ, ബഥേൽ, യെരിഹോ, எரிகோ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ഇനി 4ാമത്തെ സ്ഥലം, 4வது இடம். അടുത്തൊരു പോയിന്റ് കൂടെ ഞാൻ പറയട്ടെ. ജഡത്തിൽ നീ യുദ്ധം ചെയ്താൽ, மாம்சத்துல நீங்க யுத்தம் பண்ணுவீங்கன்னா തോറ്റ് തുന്നം പാടിപ്പോ, நீங்க தோற்று ஒண்ணுமில்லாம போயிடுவீங்க. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ജഡത്തിൽ യുദ്ധം ചെയ്യുന്ന സകലരും, மாம்சத்துல யுத்தம் பண்ணுகிற சகலமும் തോറ്റുപോകും. தோற்று போவீர்கள். ആത്മാവിൽ യുദ്ധം ചെയ്യുന്ന ആരെങ്കിലും ഇതിനകത്തുണ്ടെങ്കിൽ, ஆவியில யுத்தம் பண்ணுகிற யாராவது இதற்குள்ள இருப்பீங்கன்னா നിനക്കാ ജയം. உங்களுக்கு தான் ஜெயம். കരങ്ങളെ അടിച്ചു പറ, கைகளை தட்டி சொல்லுவோம், എന്റെ പോരിന്റെ ആയുധം ജഡീകമല്ല, ஐயோ என்னுடைய போர் ஆயுதங்கள் அது மாம்சத்துக்கு ஏற்றவை அல்ல, അത് കോട്ടകളെ, அரண்களை എന്റെ കുടുംബ ജീവിതത്തിന് വിരോധമായി, என் குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாக പിശാച് കെട്ടിവച്ചിരിക്കുന്ന பிசாசு கட்டி வைத்திருக்கிற സകല കോട്ടകളെയും சகல அரண்களையும் ഞാൻ ശക്തിയാൽ ഇടിച്ചു കളയും. நான் இதோ வல்லமையால் நிர்மூலம் பண்ணுகிறேன். അവസാനത്തെ പോയിന്റ് ഞാൻ ഇവിടെ നിർത്തി. ஆமென். கடைசி குறிப்பை இங்க நிறுத்துறேன். യോർദാൻ. இப்போ 3 പ്രതിസന്ധികളെ ഓവർകം ചെയ്ത് 3 போராட்டங்களை மேற்கொண்டு ഇടയ്ക്കൊരു ബ്ലെസ്സിംഗ് ഉണ്ടായിരുന്നു, இடையில ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. അതും
എനിക്ക് ദർശനം വാഗ്ദത്തം വലുത്. ஆமே எனக்கு வாக்குத்தத்தம் தான் பெரிது. എലീശ സകലത്തെ വിട്ടിട്ട് எலிசா சகலவற்றையும் விட்டு യോർദാനിൽ വന്ന് കാൽ ചുമത്തി. யோர்தானிலே வந்து கால் விதித்தார். അതാണ് ഏറ്റവും വലിയ പ്രശ്നം. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. അല്ലെങ്കിൽ യോർദാൻ யோர்தான் 2 രാജാക്കന്മാർ 2:11 2 ராஜாக்கள் 2:11 സെപ്പറേഷനെ കാണിക്കുന്നു. സെപ്പറേഷൻ, பிரித்தெடுக்கப்படுவதை பார்க்கிறோம். മരണം. மரணம் രണ്ട് കാര്യം. காரியம். സെപ്പറേഷൻ, பிரித்தெடுக்கப்படுதல், സെൽഫ് സാക്രിഫൈസ്. தன்னைத்தானே தியாகம் செய்வது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഒന്ന് മരണം, ஒன்று மரணம், സെൽഫ് സാക്രിഫൈസ്. தன்னைத்தானே தியாகம் பண்ணுவது. എങ്ങനെയെങ്കിലും எப்படி ஆகிலும் ഏലിയാവിന്റെ പുതപ്പെന്റെ മേൽ വീഴണം. எலியாவின் சால்வை ஏன் மேல விழணும். അച്ഛാ, அண்ணே, ഏലിയാവിന്റെ ഒരു നമ്പർ 1 പ്രത്യേകത ഞാൻ പറയാം. எலியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1 சிறப்பம்சத்தை நான் சொல்றேன். അതാ ഈ ന്യൂ ജനറേഷന് വേണ്ടത്. அதுதான் இந்த புதிய தலைமுறைக்கு தேவை. ഏലിയാവിന് അറിയാം எலியாவுக்கு தெரியும் തന്റെ അപ്പച്ചന്മാരെ தன்னுடையதான தாத்தாக்கள் പെട്ടകത്തെ കാണിച്ച യോർദാനെ മുറിച്ചത്. ஆமென். அந்த உடன்படிக்கை பெட்டியை காண்பித்துதான் இந்த யோர்தானை துண்டித்தார்கள். എലിയാവ് പറഞ്ഞു, எலியா சொன்னார், അപ്പന്റെ പാരമ്പര്യം എനിക്ക് വേണ്ട. தகப்பனாருடைய அந்த பாரம்பரியம் எனக்கு தேவையில்லை. ഐ ആം സംതിങ് സ്പെഷ്യൽ. நான் விசேஷமானவன். ഞാൻ ജോഷുവ ചെയ്തത് ചെയ്യാൻ நான் പോകുന്നില്ല. யோசுவா செய்ததை செய்ய போவதில்லை. ഞാൻ മോശ ചെയ്തത് ചെയ്യത്തില്ല. மோசே செய்வதை செய்ய போவதில்லை. മോശയും ജോഷുവയും ചെയ്യാത്തത് மோசேயும் யோசுவாவும் செய்யாததை ഞാൻ ചെയ്യാൻ പോവാ. நான் செய்ய போகிறேன். എന്റെ പുതപ്പെടുത്ത് ഞാൻ യോർദാനെ അടിക്കും. என் சால்வை எடுத்து யோர்தானை அடிப்பேன். ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே ആരോ ചെയ്യുന്നതല്ല, யாரோ செய்வதை அல்ல, ആരും ചെയ്യാത്ത ചിലത് யாரும் செய்யாத சிலதை ഈ തലമുറ ചെയ്യുമെന്ന് இந்த தலைமுறை செய்ய പരിശുദ്ധാത്മാവ് ആലോചന അറിയിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் ആരോ சொல்லுகிறார். ചെയ്തത് നീയും ചെയ്യുമെന്നല്ല, அவர்கள் செய்ததை நீ செய்வாய் என்றல்ல, ആരോ ചെയ്തത് നീ ചെയ്യുമെന്നല്ല, யாரோ செய்ததை நீ செய்வாய் என்றல்ல, പുതിയ ചില കാര്യങ്ങൾ, புதிய சில காரியங்களை, വ്യത്യസ്തമായ ചില കാര്യങ്ങൾ வித்தியாசமான சில காரியங்களை ഈ തലമുറ ചെയ്യുമെന്ന് இந்த தலைமுறை செய்ய പരിശുദ്ധാത്മാവ് ആലോചന അറിയിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். പ്രാർത്ഥനയോടെ എല്ലാവരും എഴുന്നേറ്റ് ஜெபத்தோடு எல்லாரும் எழுந்திருக்கலாம்.